இப்பொழுது பார்ப்போம். இந்த முரண்பாட்டு முகாமைத்துவ படிமுறைகள் பற்றி கேள்வி இருக்கிறது. 4 படிமுறைகளை கேட்டு முரண்பாட்டுக்கான முதலாவதாக மூலவேர்களை இனங்காணல் முதலாவது ஸ்டெப். 2வது பல்வேறுபட்ட முன்னோக்குகளை பரிசீலித்தல், அதாவது வெவ்வேறுபட்ட கருத்துகள், தீர்வு யோசனைகள் பற்றி சொல்லப்படுகின்றவற்றை எல்லாம் பரிசீலிக்கிறது 2வது கட்டம். 3வது மிகவும் ஏற்புடையதும் சாத்தியமானதுமான தீர்வை கண்டறிதல். 4வது முரண்பாட்டில் சம்பந்தப்படும் வகுதியினரின் உடன்பாட்டை எட்டுதல். இந்த 4 தான் முரண்பாட்டு முகாமைத்துவத்தினுடைய படிமுறைகள். இந்த படிமுறைகளை நீங்கள் எழுதினால் போதுமானது. அடுத்ததாக பாடசாலையினுடைய பாடசாலைக்கு தேவையான வளங்களை பட்டியலிடுமாறு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாடசாலைக்கு கட்டிடங்கள், நாங்கள் சம்பிரதாய பூர்வமான மரபு ரீதியிலான பாடசாலைகளை வைத்திருக்கின்றோம். கட்டிடங்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேவை. 2வதாக இதெல்லாம் மிக இலகுவாக நீங்கள் செய்யலாம், கஷ்டப்பட தேவையில்லை. மிகவும் பொருத்தமான விடை எழுதுவது தான் உங்களுடைய பணி. 2வதாக தளபாடங்கள், பாடசாலைக்கு கட்டாயமாக தேவைப்படுகிற ஒன்று தான் வளங்கள்ல தளபாடங்கள். மற்றது அலுவலக உபகரணங்கள், கபர்டு, அதோடு தொடர்புடைய அலுவலக உபகரணங்கள் என்று இருக்குது, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் என்று, அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக கற்றல் கற்பித்தலுக்கான துணை சாதனங்கள், பிளாக் போர்ட்ல இருந்து சகல துணை சாதனங்களும் அவசியம். ஒரு பாடசாலையை பொறுத்தவரையில விளையாட்டு உபகரணங்கள் என்பது தேவைப்படுகின்ற வளங்கள்ல முக்கியமான வளங்கள். அதற்கடுத்ததாக விசேட அலகுகளும் உபகரணங்களும். இந்த பட்டியல் மிக நீளமாக இருக்கலாம். மாணவர்களுக்கான மற்றும் ஆசிரியர்களுக்கான நலன்பேன் ஏற்பாடுகள், உதாரணமாக பாடசாலை கேன்டீன், பாடசாலையில் குடிநீர் வசதிகள், மலசல கூடங்கள் உட்பட இதற்கு பெரிய கஷ்டப்பட தேவையில்லை. மிகவும் இலகுவாக கெஸ் பண்ணியே நீங்கள் விடை எழுதலாம். ஒரு பாடசாலைக்கு தேவையான வளங்கள் பட்டியல். இப்போ இதில் பௌதீக வளங்கள் மாத்திரமல்ல, வேறு வளங்கள் இருக்குது. வளங்கள் நீங்கள் மேலதிகமாக எழுதி கொள்ளுங்கள். வளங்கள், பௌதீக வளங்கள், நிதி வளம், மனித வளம். இது பௌதீக வளங்களை மட்டும்தான் இந்த பட்டியலில் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆனால் பௌதீக வளங்கள் மாத்திரம் வளங்கள் அல்ல, மனித வளம் தேவை. தகவல் வளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்பொழுது தகவல் வளம், நிதி வளமும் பாடசாலைக்கு தேவையான வளங்கள்ல ஒன்று. நிதி வளம், பௌதீக வளம் மிகவும் பிரதானமானது, மனித வளம். சரி, அடுத்து அதனுடைய தொடரான வினா ஒன்று இருக்கிறது. அதிபரின் வள முகாமைத்துவ செயற்பாடுகள். வள முகாமைத்துவம் செய்கிற நேரம் முதலாவதாக செய்ய வேண்டிய இங்கே 7 தொடர்ச்சியான 7 விடயங்களை நான் உள்ளடக்கின்றேன். பாடசாலைகளை பொறுத்தவரையில அதிபர் பாடசாலை தேவை பகுப்பாய்வில் ஈடுபடணும். இப்போ உதாரணமாக பாடசாலைக்கு தேவைப்படுகின்ற ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை, என்னென்ன வகையான ஆசிரியர்கள், எத்தனை பேர் தேவை அப்படிங்கிறத அவர் கணிப்பிடுவதற்கு 2021ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க சுற்று நிருபம் இருக்கிறது. அந்த சுற்று நிருபத்தின்படி மாணவர்களுடைய எண்ணிக்கை, காலையில் நாங்கள் ஆரம்பிக்கிற நேரம் பார்த்தது போல பல்வேறு வகையான துறைகள், அந்த துறைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் கணிப்பீடு செய்ய முடியும்.
என்னென்ன பாடத்துக்கு எத்தனை ஆசிரியர்கள் தேவை, மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப மாணவர் கதிரை, ஆரம்ப பிரிவுக்கு ஆரம்ப பாலர் கதிரைகள், பாலர் மேசை, மற்றது மாணவர் மேசை, மாணவர் கதிரைகள், வகுப்பறைகளுடைய அளவு, இதுக்கெல்லாம் நியமங்கள் இருக்கின்றன. கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்ட நியமங்கள் இருக்கின்றன. தேவையான மலசலக்கூடங்களுடைய எண்ணிக்கை, இவற்றையெல்லாம் வள தேவைகளை பகுப்பாய்வு செய்து கணிப்பீடு செய்கிறது தான் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம். இரண்டாவது, வளங்களை பெற்றுக்கொள்ளல். கல்வி அமைச்சின் ஊடாகவோ அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடிய பழைய மாணவர்களோ அல்லது பாடசாலை அபிவிருத்தி சங்கமோ நன்கொடையாளர்களுடையோ யாரிடமிருந்தாவது பெற்றுக்கொள்ளல். இரண்டாவது, வளங்களை உரியவர்களுக்கு முறையாக பகிர்ந்தளித்தல். பாடசாலைக்குள்ள பிரைமரிக்கா, செகண்டரிக்கா, ஏ லெவலுக்கா, சயின்ஸ் லேபுக்கா, லைப்ரரிக்கா, முறையாக பகிர்ந்தளித்தல். அடுத்து, வளங்கள் கல்வி இலக்குகளை அடைய பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல். வளங்கள் கல்வி இலக்குகளை அடைய பயன்படுத்துவதை உறுதி செய்தல். வீண் விரயம் செய்யப்படாமல், ஆசிரியருடைய சொந்த தேவைக்காக, தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தாமல், கல்வி இலக்குகளை அடைவதற்காக அது பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல். அடுத்து, வளங்களை பராமரித்தல். வளங்கள் பராமரிக்கப்படுதல், நாளாந்த பராமரிப்பு இருக்குது, வாராந்த பராமரிப்பு இருக்கிறது, மாதாந்த பராமரிப்பு, வருடாந்த பராமரிப்பு, தேவை ஏற்படுகின்ற பொழுது பராமரித்தல், பழுது பார்த்தல், வளங்களை பாதுகாத்தல், அதுவும் மிக முக்கியமானது. பாதுகாப்பாக இயற்கையினால் அழிவுறாமல், இயற்கை அனர்த்தங்களால, சீவராசிகளால், எலி, கரையான் போன்றவற்றின் காரணமாக பாதிப்பு ஏற்படாமல் திருடர்களிடமிருந்து பாதுகாத்தல். கடைசியாக செய்யணும், பொருட்சுற்றாயுடன் தொடர்படும் சகல பணிகளையும் நிறைவேற்றுதல். கடந்த முறை நான் உங்களுக்கு ஒரு பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒன்னே அனுப்புனேன், அப்படித்தானே? பொருட்சு பொருட்சுற்றாய்வுடன் தொடர்படும் சகல பணிகளை நிறைவேற்றல். 47 ஜெனரல், 66 TA போன்றவற்றையெல்லாம் செய்து பொருட்சுற்றாய்வை மேற்கொண்டு ரிப்பேர் பண்ண வேண்டியவற்றை ரிப்பேர் பண்ணுறதுக்காக அனுமதி பெற்று, டிமாலிஷ் பண்ணுறது, அழிக்க வேண்டியதை அழித்து, சேல் பண்ண வேண்டியவற்றை சேல் பண்ணி, பிற நிறுவனங்களுக்கு, பிற பாடசாலைகளுக்கு ஒப்படைக்க வேண்டியவற்றை செய்கிற இந்த 4 வேலைகளும் இருக்கிறது. அடுத்ததாக, விற்பனை செய்யப்பட்டவுடனே ஏல விற்பனை செய்யப்படுவதற்கான விதிமுறைகளை பின்பற்றி ஏல விற்பனை செய்தல், ஏல விற்பனையில் பெறப்படுகின்ற பணத்தை அரசாங்கத்திற்கு உரிய அக்கவுண்டுக்கு அதனை வைப்பு செய்தல், பொருட்சுற்றாய்வு புத்தகத்திலிருந்து உரிய முறையில் அகற்றுதல் போன்ற சகல வேலைகளும் அதிபருடைய வள முகாமைத்துவ செயற்பாட்டுக்குள்ள வரும். குறிப்பாக பௌதீக வள முகாமைத்துவ செயற்பாட்டுக்குள்ள இதுகெல்லாம் வரும்.
ஏனைய வள முகாமைத்துவத்தை சார் பொறுத்தவரையில சொல்லுங்க. சார் சின்ன டவுட் உண்டு சார். என்னடா அந்த டேபிள் கேளுங்க. சேர் அதுல நம்ம ரிப்பேர் பண்றதுக்கு நாம கொட்டேஷன் எடுத்து தானே சார் செய்யணும்? ரிப்பேர் கட்டாயமாக பண்றதுக்கு அரசாங்க டேபிள் நிதியை சேர். செலவு செய்கிற நேரம் அந்த ஒரு தொகுதி இருக்குது, இவ்வளவுக்கு மேலப்பட்டால் கொட்டேஷன் கால் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கல்லவா. ஆமாம் சார். அந்த அப்ப அதுக்கு கொட்டேஷன் மட்டத்துக்கு மேல வர்ற எடுத்து நேரம், அதாவது அவசர தேவைக்காக பாடசாலை அதிபருக்கு முடியும் கொட்டேஷன் கால் பண்ணாம சில தொகையான செலவுகளை செய்யறது. இப்போ ஒரு 3 கதிரை 5 கதிரை செய்யணும், ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்து, ஒரு 10 கதிரை செய்யணும், ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்து ஒருவரை வச்சு செய்யணும்னு சொன்னா அதுக்கெல்லாம் கொட்டேஷன் கால் பண்ண தேவையில்லை. அவசர செலவுகளுக்கு என்று இருக்கிறது தானே. இவ்வளவு தொகை வரையும் அதிபருடைய தற்றுணிவின் பேர்ல செலவு செய்யலாம் அப்படின்னு இருக்கல்லவா. அதுகளுக்கெல்லாம் அனுமதி பெற தேவையில்ல. அந்த நிதி பிரமாணங்கள் இப்பொழுது கடைசியாக வந்திருக்கிற சுற்று நிறுவம் இருக்கல்லவா, எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க நிதியத்திலிருந்து செலவழிக்கிறது. அந்த மட்டத்துக்குள்ள மாணவர் தொகை இருக்குது. அந்த மாணவர் தொகைக்கு ஏற்ப அது மாறுபடும். அப்ப அந்த மட்டத்துக்குள்ள இருந்து கொட்டேஷன் கால் பண்ணாம சகலவற்றுக்கும் கொட்டேஷன் கால் பண்றது இல்ல. அரசாங்கத்துல கூட அவசர கொள்வனவுன்னு இருக்குது, அவசர தேவைன்னு இருக்குது. அந்த நேரத்திலே எல்லாம் கொட்டேஷன் கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வரையறைக்குள்ள இருந்து கொட்டேஷன் கால் பண்ணாம செலவு செய்யலாம். சரி சார், தேங்க்யூ சார். ஓகே. அடுத்து நான் இந்த வேறு வளங்களை சொல்லுகிற பொழுது, இப்ப நிதி வளம் என்று சொன்னால் நிதி வளங்களை நாங்கள் பயன்படுத்துகிற பொழுது அதற்கு வரவு செலவு திட்டம் தயாரித்து அதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு நிதி வளத்தை செலவு செய்கிறது, பதிவுகளை மேற்கொள்றது. கட்டாயமாக நிதி வளத்தை செலவு செய்கிற நேரம் அதற்கான பதிவுகள், செலவு செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களாகிய பில், வவுச்சர்ஸ், மற்றது மதிப்பீட்டு கொள்வனவு குழுவினுடைய அறிக்கை, மதிப்பீட்டு குழுவினுடைய அறிக்கை என்பவற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் நிதி முகாமைத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யணும். அதே போல ஆளணி முகாமைத்துவம் என்று இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு நேர அட்டவணை வழங்குறது, ஆசிரியர்களை மேற்பார்வை செய்கிறது, பாடசாலை மட்ட ஆசிரியர் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு வருடாந்த சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்கிறது, அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் என்று சொல்லப்படுகிற தரங்கணிப்பு செயல்முறையில் ஈடுபடுகிறது. இவைகளெல்லாம் மனிதவள முகாமைத்துவத்துக்குள்ள வரும். அதுகளை நான் இங்க உட்பட மறந்துட்டேன். அவற்றையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறிச்சு கொள்ளலாம். மனித வளம் என்று சொல்லுகிற பொழுது பாடசாலையில் இருக்கிற வளங்கள் பௌதீக வளங்கள் அல்லது எந்த ஒரு முகாமைத்துவத்துக்கும் வரும். பௌதீக வள முகாமைத்துவம், மனித வள முகாமைத்துவம், தகவல் வள முகாமைத்துவம், நேர வள முகாமைத்துவம், நிதி வள முகாமைத்துவம், 5 வகையான வளங்கள் இருக்கின்றன. அந்த 5 வகையான வளங்களை நீங்கள் தனியாக குறித்து கொள்ளலாம். பௌதீக வளம், மனித வளம், நேர வளம், தகவல் வளம், நிதி வளம். சரி, இன்னொரு வினா இருக்கிறது. பாடசாலையுடன் தொடர்புடைய சமூகத்தின் 2 பிரதான தரப்பினர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. அதோடு கேட்டிருக்கு அவர்களோடு நல்ல உறவை பேணுவதற்கு, சுமூகமான உறவை பேணுவதற்கு பாடசாலை அதிபர் என்னென்ன நுட்பங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு. அப்ப பிரதானமான சமூகத்தின் 2 பிரதான தரப்பினர், ஒன்று பெற்றார் பாதுகாவலர்கள், அடுத்து பழைய மாணவர்களும் நலன் விரும்பிகளும், அடுத்ததாக பழைய மாணவர்களும் நலன் விரும்பிகளும். அவர்களை முதலாவது பாயிண்ட், அவர்களோடு நல்ல உறவுகளை பேணுவதாக இருந்தால் அவர்களை கௌரவமாகவும் மரியாதையாகவும் நடத்தும் செயலுபாயங்கள் அப்படின்னு இருக்கு. கௌரவமாகவும் மரியாதையாகவும் நடத்தும் செயலுபாயங்கள். இப்ப பாடசாலை
அபிவிருத்தி சங்க கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது கடிதத்தில் இப்படி கௌரவமாக அவர்களை குறிப்பிடுவீர்கள். அவர்கள் பாடசாலை அபிவிருத்தி கூட்டத்திற்கோ அல்லது பெற்றார் கூட்டத்திற்கோ வருகின்ற பொழுது அல்லது பாடசாலையில் ஏதாவது சேவையை பெற்றுக்கொள்வதற்கு அலுவலகத்துக்கு வருகின்ற பொழுதோ அவர்களை கௌரவமாகவும் மரியாதையாகவும் வரவேற்று அவர்களுக்கு சேவை வழங்கும் செயலுபாயங்கள். மேலும் நீங்கள் விரிவாக அதனை குறித்துக் கொள்றது. அது ஒன்று. இரண்டாவது, பாடசாலை தீர்மானம் எடுத்தல் செயல்முறைகளில் பங்கு பெற்றும் வாய்ப்புகளை எப்படி நீங்கள் அதிகரிப்பீர்கள்? அது ஒரு இப்ப பாடசாலையில பல்வேறு குழுக்களை சுற்றாடல் குழு உட்பட பல்வேறு சுகாதார குழு, மாணவர் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட குழு அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான குழுக்களை தாவிக்கிற நேரம் பெற்றார்களை அதனுடைய அங்கத்தவர்களாக ஆக்கி அவர்களை தீர்மானம் எடுத்தல் செயல்முறையில பங்கெடுப்பும் சந்தர்ப்பங்களை அதிகமாக்குதல். அடுத்து அது இரண்டாவது செயலுபாயம். மூன்றாவது, சமூகத்தின் பொது செயற்பாடுகளில் நலன்பேண் நடவடிக்கைகளில் பாடசாலை பங்கேற்றல். பிரதேசத்துல முக்கியமான வைபவங்கள் நடைபெறுகிறது. உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம். நேற்று முந்த நாள் அல்லது இந்த நாட்கள்ல கண்டியில தலதா மாளிகையில புத்த பெருமானுடைய புனித பல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது பார்வையிட வைக்கிறது. நான் சொல்ற சொற்பதம் சரி எனக்கு தெரியாது. அவர்களுடைய அந்த மொழி சமயத்தைச் சேர்ந்த மொழியோடு அதனை நேற்று முந்தின நாள் சொன்னார்கள். கண்காட்சின்னு சொல்ல வேணாம் என்று சொல்லி அந்த செயற்பாட்டின் பொழுது இஸ்லாமிய பாடசாலைகள் மாணவர்கள் பிள்ளைகள் எல்லாம் போய் அவர்களுக்கு தண்ணீர் போத்தல் விநியோகம் செய்ததை நாங்கள் ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு இது பலராலும் பாராட்டப்பட்டது. அப்படியான சமூகத்தின் பொது செயற்பாடுகளில் நலன்பேண் நடவடிக்கைகளை பாடசாலையை பங்கேற்ற செய்தார். அது இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய நல்ல ஒரு உதாரணம். இதன் மூலமாக பாடசாலைக்கு எதிர்காலத்துல நலன் விரும்பிகள், அந்த பிரதேசத்துல இருக்கிற நலன் விரும்பிகள் அந்த குறித்த பாடசாலைகளுக்கு எதிர்காலத்துல உதவி செய்வதற்கு முன்வரலாம். இப்படியான பொது செயற்பாடுகளில் நலன்பேண் நடவடிக்கைகளை பாடசாலையை பங்கேற்கிறது. சில நேரத்துல அனர்த்தங்களின் பொழுது, விசேட வைபவங்களின் பொழுது பாடசாலை அதுல பங்கெடுத்து அந்த அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது விசேடமான உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு அந்த உதவிகளை வழங்குகின்ற பணியில பாடசாலைகள் பங்கேற்கும் பொழுது பாடசாலை சமூக உறவு மேம்படும். சரி, அந்த தந்திரோபாயங்கள் பிரதேசத்துக்கு பிரதேசம் சந்தர்ப்ப சூழல்களுக்கு ஏற்ப மாற்றம் அடையலாம். அடுத்த வினா ஒன்று கேட்கப்பட்டிருந்தது. அமைய லீவு, பிணி லீவு மற்றும் ஓய்வு லீவுகளுக்கு இடையிலான வேறுபாடுகள். இங்கே அதற்கான விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. கேஷுவல் லீவ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உள்நாட்டில் கழிப்பதற்காக ஒரே தடவையில் 6 நாட்களுக்கு மேற்படாதவாறு ஒரு வருட கால பகுதியில் ஆகக்கூடியது 21 நாட்கள் அமைய லீவினை அனுமதிப்பதற்கு திணைக்கள தலைவருக்கு முடியும். நாங்கள் இதனை ஆசிரியர்களாகிய நாங்கள் இந்த லீவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் 6 நாட்களுக்கு மேற்படாத வகையில இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். இங்கு திணைக்கள தலைவர் என்பது அதிபரையும் குறிப்பிடும்.
தாபனக்கோவையில திணைக்கள தலைவர் என்று சொன்னாலும் இந்த விடயத்துல 6 நாளுக்குட்பட்ட லீவை ஆசிரியர்கள் எடுக்கும் பொழுது அதிபருக்கு அதனை அனுமதிக்க முடியும். இந்த லீவினை அனுமதிப்பதன் மூலம் திணைக்களத்தின் கடமை நடவடிக்கைகளுக்கு தடங்கள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு திணைக்கள தலைவர் பொறுப்பாதல் வேண்டும். இந்த இடத்துல மாற்று ஏற்பாடுகள் இருக்கிறது என்பதுல அது மேலதிகாரிகளுக்கு திருப்திப்படுகின்ற வகையில அவர் இதனை செய்ய வேண்டும். லீவை அனுமதித்திருக்கின்றேன், இந்த லீவை அனுமதித்த காரணத்தினால பழமையான நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவர் நிரூபித்தல் வேண்டும். இது கேஷுவல் லீவ் சம்பந்தமாக இருக்கின்ற விளக்கங்கள். பிணி லீவு, சிக் லீவ் அப்படின்னு நாங்கள் சொல்றது, நோய் 20 நாட்கள் வருடத்தில் எடுக்கலாம். நோய் காரணமாக லீவுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அல்லது பிணி காரணமாக ஒரு உத்தியோகத்தர் அலுவலகத்திற்கு 2 நாட்களுக்கு மேல் வர முடியாது விடத்து, 2 நாட்களுக்கு மேற்பட வர முடியாது விடத்து அருகில் உள்ள அரசாங்க மருத்துவ காவல் விதிக்கோவை விதிமுறையின்படி பிணி லீவு ஒருவருக்கு 2 நாட்களுக்கு மேல தேவைப்பட்டால் அவர் கட்டாயமாக அரசாங்க மருத்துவ உத்தியோகத்தர் ஒருவர் மூலமாகவோ அல்லது இப்பொழுது ஆரம்ப காலத்தில் இருந்த பல விடயங்கள் தளர்த்தப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்ட மருத்துவர் ஒருவரிடம் தன்னை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். 2 நாளைக்கு மேலன்னு சொன்னா அவர் மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்குது. ஓய்வு லீவு நாட்கள் 24 மேற்குறித்தவற்றில் ஏதாவது ஒன்றையே பயன்படுத்த முடியும். அதாவது ஆசிரியர்களை பொறுத்தவரையில ஓய்வு லீவை பயன்படுத்துவதற்காக அவர்களுக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன், அவர்கள் பாடசாலை விடுமுறை காலத்துல தான் பயன்படுத்த முடியும். ஏனைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஓய்வு லீவையும் கேஷுவல் லீவை தான் பயன்படுத்துகிறார்கள். அதனால அவர்கள் வருஷத்துல 45 நாள் எடுக்க முடியும். ஏனைய திணைக்களத்துல பணிபுரிகிறவர்கள், அரசாங்க அலுவலகத்துல பணிபுரிகிறவர்கள், பாடசாலை தவணை விடுமுறையை இல்லாத ஏனைய நிறுவனங்களை பொறுத்தவரையில அவர்கள் கேஷுவல் லீவு 21 நாள், வெக்கேஷன் லீவ் ஓய்வு லீவு என்று சொல்லப்படுகின்ற 24 நாட்கள். மேற்குறித்தவற்றில் ஒன்று சிக் லீவை பயன்படுத்துகிறவர்கள் கேஷுவல் லீவ் வெக்கேஷன் லீவை பயன்படுத்த முடியாது. வெக்கேஷன் லீவை பயன்படுத்துகிறவர்கள் சிக் லீவை பயன்படுத்த முடியாது. அந்த நான் சொல்றேன் என்று கேட்டால், ஆசிரியர்களை பொறுத்த வரையில இந்த 24 நாட்கள் லீவு எங்களுக்கு பாடசாலை விடுமுறை காலத்துல மாத்திரத்தான் அதனை பயன்படுத்த முடியும். அதனை எப்படி பயன்படுத்துறது சொன்னால் அதை பற்றி விளக்கத்தை நான் கீழே உதாரணங்களோடு தர்றேன். பாடசாலை தவணை விடுமுறை இருப்பதால் ஆசிரியர்கள் 24 நாட்கள் ஓய்வு லீவினை மேலதிகமாக பெற முடியாது அப்படிங்கிறது தாபனக்கோவையில இருக்குது. ஆனால் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது, வெளிநாட்டு லீவாக இருக்கும் பொழுது இந்த வெக்கேஷன் லீவை பயன்படுத்தலாம். ஓய்வு லீவு, வெக்கேஷன் லீவு ஆசிரியர்களுக்கான லீவு என்று சொல்லி தாபனக்கோவையில இருக்குது. 24வது 1வது பிரிவின்படி கீழே காட்டப்பட்டுள்ள உட்பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சந்தர்ப்பங்கள் தவிர
ஆசிரியர் ஒருவருக்கு பொதுவாக ஓய்வு லீவுகளை, வெக்கேஷன் லீவை பெற்றுக்கொள்ள முடிவது பாடசாலை விடுமுறை கால பகுதியில் மாத்திரமாகும். அவர்கள் உள்நாட்டில் அதை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் பாடசாலை தவணை விடுமுறை காலத்துல. பொதுவாக ஆண்டின் ஏனைய கால பகுதியில், அதாவது பாடசாலை இயங்க தொடங்கிட்டா அவர்கள் வெக்கேஷன் லீவுன்னு சொல்லி ஒரு லீவ் அப்ளிகேஷனை கொடுக்க முடியாது. பாடசாலை தொடங்கி செயற்படுகிற காலத்துல நான் வெக்கேஷன் லீவு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்க இயலாது. பொதுவாக ஆண்டின் ஏனைய காலப்பகுதியில் அந்த காலத்தில் அவர்களுக்கு அந்த லீவை பெற்றுக் கொள்வதற்கு உரித்து கிடையாது. அதாவது பாடசாலை இயங்கி கொண்டிருக்க காலத்துல வெக்கேஷன் லீவுன்னு சொல்லி ஒரு லீவை ஆசிரியர்களும் அதிபர்களும் பெற முடியாது அப்படின்னு சொல்லி தாபன விதிக்கோவை சொல்லுது. தீவுக்கு வெளியில் கழிப்பதற்காக ஆசிரியர் ஒருவருக்கு லீவை பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது அந்த லீவு காலப்பகுதியில் வருகின்ற பாடசாலை விடுமுறை நாட்களின் மொத்த கூட்டுத்தொகையை நீண்ட காலம் வெளிநாட்டுக்கு வெளியில கழிக்கிற பொழுது இந்த லீவை பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படின்னு சொல்லி கீழே உதாரணங்களோடு தரப்பார்கள். அந்த லீவு ஆரம்பிக்கப்பட்டு 10 மாதங்களுக்குள் வருகின்ற பாடசாலை விடுமுறை காலப்பகுதிகளின் மொத்த கூட்டுத்தொகை என்ற 2இல் எது குறைவாக காணப்படுகிறதோ அந்த காலப்பகுதிக்கு சமமான ஒரு காலப்பகுதியை பின்வரும் விதிமுறைகளின் கீழ் முழு சம்பளத்துடன் லீவாக பெற்றுக்கொள்ள முடியும். எனினும் உதாரணமாக சொல்லலாம், கடந்த காலத்திலே எல்லாம் அல்லது இப்பயும் போயிருக்கலாம், ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரியும், நாட்டுல டாலர் பிரச்சனை வந்த பொழுது அரசாங்க உத்தியோகத்தர்கள் 5 வருட காலத்திற்கு சம்பளமற்ற லீவினை பெற்று வெளிநாட்டுக்கு போய் அங்க சம்பாதித்து டாலரை இலங்கைக்கு அனுப்பி வைக்கலாம் என்று சொல்லி ஒரு ஏற்பாடு கடந்த காலத்துல இருந்தது. அதற்கு முன்னரும் கூட பல ஆசிரியர்கள் மாலைத்தீவு, மத்திய கிழக்கு போன்ற நாடுகள்ல ஆங்கிலம் கற்பிப்பதற்காக சென்றார்கள். அவர்களுக்கு 5 வருட கால விடுமுறை வழங்கப்பட்டது. அவர்களுக்கு நோ பே லீவு இருந்தாலும் விடுமுறை காலத்துல அவர்களுக்கு இந்த நாட்டுல அவர்களுடைய வைஃப் அல்லது குடும்பத்துல அவர்களுடைய பிள்ளைகள் வந்து டிஃபார்ம் சமர்ப்பித்து சம்பளத்தை பெற்று செல்வார்கள். அத்தகைய சம்பளத்துடன் கூடிய லீவினை பெற்றுக் கொடுக்க வேண்டியது தனியானதும் தொடர்ச்சியுமான காலப்பகுதிக்கு மாத்திரமே ஆகும். கீழே உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வழங்கப்படுகிற முழு அளவிலான சம்பளத்துடனான லீவு ஆரம்பிக்கப்பட வேண்டியது அனுமதிக்கப்பட்ட முழு காலப்பகுதி ஆரம்பிக்கின்ற போதே ஆகும். நான் உதாரணத்தோடு இங்க தர்றேன். உதாரணம், இது அப்படியே தாவணக்கோவையிலே இந்த உதாரணத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆசிரியர் ஒருவர் 1979 7/1 தேதி முதல் 1980 10/7, அதாவது 1 வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியில வரை தீவுக்கு வெளியில் கழிப்பதற்காக லீவை பெற உத்தேசிக்கிறார். இக்காலப்பகுதியில் அங்கீகரிக்கப்பட்ட 4 பாடசாலை விடுமுறை காலங்கள் உள்ளன. இந்த 4 விடுமுறை கால பகுதியிலும் அடங்கும் மொத்த லீவுகளின் எண்ணிக்கை 102 நாட்கள் ஆகும். இந்த 102 நாட்களுக்கான சம்பளத்தை ஆசிரியர் ஒருவர் பெற உரித்துடையவர். ஏனைய நாட்கள் தான் இவருக்கு நோப்பையாக கழிப்படும். விளங்கிருச்சாது? இத சார் ஏதாவது டவுட் சந்தேகம் இருக்கு? அந்த இருக்கு சார், நிறைய பேர் இந்த மாதிரி எடுக்கிறாங்க இல்லையே சார்? எடுக்கலாம், ஆசிரியர்களை பொறுத்தவரை எடுக்கலாம். ஆசிரியர், அதிபர் தவணை மற்ற திணைக்களத்தை சேர்ந்தவர்களுக்கு எடுக்க இயலாது. ஆனா இது மாதிரி நடைமுறை இது இல்லதானே? இப்ப வலய கல்வி காரியாலயத்துல ஏன் இல்ல?
இதுபோல் நிறைய பேர் லீவ் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த விடுமுறை காலத்துக்கு இப்படி ஒரு சம்பளம் எடுத்ததாக இதுவரைக்கும் நான் காண இல்லை. தாவண விதி கோவை இது திருத்தல இது இருக்குது ஆஹா. அவர்கள் அதனை கோரணும். சரி சரி. அவர்கள் அதனை கோராமல் கொடுக்க மாட்டார்கள். ஓகே சார். வலய கல்வி காரியாலயத்துல வேலை செய்யற ஒருவருக்கு கோர இயலாது. பாடசாலைகள்ல பணியாற்றுகிற ஒருவருக்கு தான் கோர முடியும். பாடசாலைகள்ல பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்கு அதிபருக்கு தான் கோர முடியும். சரி சார் சரி சார். தேங்க்யூ சார். சரி, அடுத்து கேள்வி இருக்கிறது. தாவணக்கோவை 2ஆம் தொகுதியின் பிரகாரம் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மேற்கொள்ளும் தவறுகள், குற்றச் செயல்கள் பொதுவாக பின்வரும் தலைப்பின் கீழ் கொண்டு வரப்படும். அதாவது நான் பின்னால தருவேன். ஆரம்பத்தில் நாங்கள் பார்ட் 1ல பார்த்ததை விட இது வித்தியாசமான கேள்வி. ஆயினும் இவ்வகுதிக்குள் கொண்டு வர முடியாத வேறும் தவறுகள், குற்றங்கள் இருப்பேன் அவைகளுக்கும் விசாரணைக்குட்படுத்தி நிரூபிக்கப்படும் பொழுது தண்டனை வழங்கப்படும். அரசாங்க உத்தியோகத்தர்கள் செய்கின்ற தவறுகளை இந்த தலைப்பின் கீழ் கொண்டு வருவார்கள். இந்த தலைப்பின் கீழ் கொண்டு வர முடியாவிட்டாலும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படி என்றிருந்தால் இந்த தலைப்பின் கீழ் இல்லாமலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டலாம். அப்ப 6 offenses அப்படின்னு சொல்வார்கள் இதனை பொதுவாக. முதலாவது வினைத்திறன் இன்மை, தேர்ச்சியின்மை. வினைத்திறனின்மை, தேர்ச்சியின்மை, அலட்சியமாக இருத்தல், நேர்மையின்மை, துர்நடத்தை, ஒழுக்கமின்மை. இப்ப இது ஒவ்வொன்றையும் சற்று விரிவாக பார்ப்போம். வினைத்திறனின்மை என்றால் எதனை கருதுகிறது? ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் தான் பொறுப்பெடுத்த பணியை செய்ய முடியாது இடர்படுகின்ற நிலைமைக்கு அவர் உட்பட்டிருப்பாராயின் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என அவருக்கு ஒப்படைக்கப்படுகிறது. ஆனால் அதனை அவர் செய்து முடிக்கவில்லை. பாடசாலை ஆசிரியருக்கு தவணை பரீட்சை முடிவடைந்து இத்தனை நாட்களுக்குள் விடைத்தாள்களை திருத்தி பிள்ளைகளுக்கு புள்ளி வழங்க வேண்டும். பாடசாலை மட்ட கணிப்பீட்டு செயல்முறையில ஈடுபட்டு இந்த காலகட்டத்திற்குள் கணிப்பீட்டை பூர்த்தி செய்து பிள்ளைகளுக்கு புள்ளிகள் வழங்கி அதனுடைய பிரதியை அலுவலகத்திற்கு ஒப்படைக்க வேண்டும். மாணவர்களுக்கு இந்த திகதியில வகுப்பாசிரியர் என்ற வகையில தேர்ச்சி அறிக்கையை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். அப்படி என்று பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிறது. ஆனால் அவர் அதனை உதாசீனமாக இருந்து சோம்பேறித்தனமாக இருந்து அதனை செய்கிறார் இல்லை. அவரை வினைத்திறனின்மை என்றதற்கு கீழே அவர் மீது ஒழுக்காற்று விசாரணை நடத்தி தண்டிக்க முடியும்.
இரண்டாவது தேர்ச்சியின்மை. தேர்ச்சியின்மை என்பது கருதப்படுவது யார்? அவர்கள் ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு தேவையான அறிவு, திறன் போன்றவற்றை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், பயிற்சியில் ஈடுபட வேண்டும். தடை தாண்டல் பரீட்சை எழுத வேண்டுமாயின் அதை எழுதி அதுல சித்தி அடைய வேண்டும். ஆசிரியர் பயிற்சி நிலையங்களால் வழங்கப்படுகின்ற மாடியூலை ஃபாலோ பண்ணி வெற்றிகரமாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட மாட்டாது, சம்பள உயர்வு வழங்கப்பட மாட்டாது என்ற தண்டனையை அவர்களுக்கு வழங்க முடியும். இப்ப எல்லாம் நான் Facebookல பார்த்தேன், இந்த மொடியூல் பூர்த்தி செய்யாதவர்களுக்கு சலுகை காலம் மேலும் நீடிக்கப்படுது. அது இந்த கொரோனா காரணத்தினால அந்த சலுகையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்ப இவைகள் எல்லாம் குற்றம் இழைப்பதாகத்தான், தவறு இழைப்பதாகத்தான் கருதப்படும். EB எக்ஸாம் பாஸ் பண்ணாத இலங்கை கல்வி அதிபர் சேவை, இலங்கையினுடைய கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களுக்கெல்லாம் EB எக்ஸாம் இருக்குது. கெப்பாசிட்டி பில்டிங் கிளாஸ்ல அவர்கள் ஃபாலோ பண்ணணும், கலந்து கொள்ளணும். கம்பிடன்சி ஃப்ரேம்வொர்க் செமினார்ல நடந்தது, கலந்து கொள்ளணும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் தேர்ச்சி அடையவில்லை என்றுதான் பொருள்படும். அப்ப உரிய காலத்துல பதவி கிடைக்காது, பதவி உயர்வு கிடைக்காது, சம்பள உயர்வு கிடைக்காது. அலட்சியமாக இருத்தல். சயின்ஸ் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறார், அலட்சியமாக இருந்ததனால அசிட் பிள்ளைகளுடைய முகத்துல பட்டு பிள்ளைகளுக்கு காயம் ஏற்படுத்துகிறது. ஆசிரியர் பொறுப்பு சொல்லணும். நேர்மையின்மை. மாணவர்களிடம் வகுப்புக்கு தும்பு தடி வாங்குறேன்னு சொல்லி காசு திரட்டி மோசடி பண்றது, அல்லது இந்த கடந்த காலத்தில எல்லாம் வடமேல் மாகாணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. மாகாண மட்டத்தில் நடைபெறுகிற பரீட்சை வினாத்தாள திருடி பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. டிஸ்ஆனஸ்டி, நேர்மையின்மை. துர்நடத்தை, பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுகிறது, திருடுறது, ஸ்கூல்ல பொருட்களை. இவைகள்லாம் துர்நடத்தைக்குள்ள வரும். பாலியல் துஷ்பிரயோகம். ஒழுக்கமின்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லேட்டா வர்றதெல்லாம் ஒழுக்கமின்மை கீழே வரும். சொல்றது கேட்கறது இல்ல, மேலதிகாரிகளை உதாசீனப்படுத்துறது, சுற்று நிருபங்களை பின்பற்ற தவறுகிறது, தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வது, இவைகளெல்லாம் இந்த ஒழுக்கமின்மை என்றதுக்குள்ள வரும். ஆகவே அரசு ஊழியர் ஒருவரால் செய்யப்படும் குற்றங்கள் பொதுவாக பின்வரும் தலைப்புகளில் இடக்கொடுக்கும். இதனைத்தான் இந்த வினாவில் அவர்கள் எதிர்பார்த்த விடை, இந்த 6 விடயங்களும். அடுத்து கேட்கிறார்கள், உங்களுடைய பாடசாலையில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மேற்குறித்த வகதிக்குள்ளான தவறிழைக்கும் பொழுது அவர்களுக்கு தாபன விதிக்கோவை பற்றிய விளக்கத்தை குறித்த செயற்பாடுகள் ஒழுக்காற்று நடவடிக்கைக்குரியவை என்பதை வலியுறுத்துதல். ஆசிரியர்கள் இத்தகைய வகதிக்குட்படுகின்ற செயற்பாடுகளை செய்வார்கள் என்றால்
அப்படியான விடயங்களுக்கு உறுதுணையாக இருக்க முற்படுகின்ற பொழுது அது பாரதூரமான மட்டத்திற்கு போகாத நிலையில் மட்டத்தில் இருக்கும் பொழுது, ஆரம்ப நிலையில இருக்கும் பொழுது பாடசாலை அதிபர் அது பற்றி ஆசிரியர்களுக்கு கூறி குறித்த செயற்பாடுகள் ஒழுக்க நடவடிக்கைக்குரியவை என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தி இது பற்றி இதற்கென பயன்படுத்தப்படும் புத்தகத்தில் பதிவொன்றை மேற்கொள்ளணும். ஆசிரியர்களுக்கு இத்தனையாம் தேதி இத்தகைய விடயங்கள் அவதானிக்கப்பட்டு இது பாரதூரமான மட்டத்தில் இல்லை, அதனால இவர்களை தம்மை திருத்திக் கொள்ளும் வகையில் அவர்களுக்கு இந்த ஆலோசனை வழங்கப்பட்டது என்று சொல்லி லொக் புத்தகத்தில் எழுதக்கூடாது. அதிபருடைய மேற்பார்வை புத்தகத்துல இதை எழுதணும். அதை அல்லது ஆசிரியர்களுடைய ஒழுக்க மீறல்கள் சார்ந்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி அதிபர் தன்னுடைய சொந்த பாதுகாப்பத்துல வைத்திருக்கிற ஒரு புத்தகத்துல இது எழுதணும். இது பிரதி அதிபருக்கு கூட கொடுக்க கூடாது. இரண்டாவது, தொடர்ந்தும் குறித்த தவறுகளை இழைக்கும் பொழுது அதிபரை எல்லாம் முயற்சி செய்தும் தொடர்ந்தும் இத்தகைய தவறுகளை குற்றங்களை இழைத்து வருவார் என்று சொன்னால் பாடசாலை அதிபர் இதை மூடி மறைக்க முற்படக்கூடாது. பல அதிபர்கள் தங்களுடைய ஆசிரியர்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் இழைத்த தவறுகளை மூடி மறைக்க போய் அவர்கள் பலிக்கடாக்கள் ஆகிய சம்பவங்கள் நிறைய இருக்குது. நேரம் போனதுனால அந்த உதாரணங்களை இப்பொழுது சொல்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இல்லை. பாடசாலை அதிபர்கள் ஒழுக்காற்று விசாரணையை மேற்கொள்ளுகின்ற அல்லது ஆசிரியர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கின்ற அதிகாரம் கொண்டவர்கள் அல்ல. டிசிப்ளின் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது எங்களுடைய அரசாங்க நிர்வாக முறையில. இந்த டிசிப்ளின் அத்தாரிட்டி உள்ளவர் யார் என்றால் அந்தந்த அமைச்சின் செயலாளர்களுக்கு தான் இந்த டிசிப்ளின் அத்தாரிட்டி. அவர்கள் சில வகையான ஒப்பன்ஸுக்கு மாகாண கல்வி பணிப்பாளருக்கோ பழைய கல்வி பணிப்பாளருக்கோ என்னுடைய சார்பில் நீங்கள் இதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றதை மாத்திரம்தான் அவர்கள் செய்யலாம் டிசிப்ளின் விவகாரத்துல. ஆகவே இந்த கேள்வியில ஒரு சின்ன தவறும் இருந்தது. ஒழுக்காற்று அதிகாரி என்ற வகையில பாடசாலை அதிபர் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. பாடசாலை அதிபர்கள் ஒழுக்காற்று அதிகாரி அல்ல. இந்த வினாபத்திரத்திலே ஒரு தவறு இருந்தது. தொடர்ந்தும் தவறுகளை இழைக்கும் பொழுது வலய கல்வி பணிப்பாளருக்கு ஆதாரங்களுடன் எழுத்து மூல அறிவித்தல் ஒன்று வழங்குதல் வேண்டும். ஆதாரங்கள்லாம் இருக்கணும். தான் எடுத்த முயற்சி அதை உதாசீனப்படுத்த கேளுங்க சார். எக்ஸ்கியூஸ் சார், கேளுங்க சார். நீங்க 4 o'clock முடிச்ச பிறகு இவங்க கண்டினியூ அப்படியே இருக்கட்டும் சார் வகுப்புல. ஹலோ சார், நான் ரவி பேசுறேன் சார். ஓகே 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 ரவி, நீங்க முடிச்ச பிறகு நீங்க லீவ் ஆகுங்க சார். 4 o'clock வகுப்புல இருக்கட்டும் சார். ஓகே ரைட் ஓகே 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 ரவி, ஓகே தேங்க்யூ. ஆகவே இந்த முறை ஆரம்ப விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை வலய கல்வி பணிப்பாளர் செய்வார். சிங்களத்துல சொல்வார்கள் மூலிக்க விமர்சனை என்று, ஆங்கிலத்துல பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அப்படி என்று. அரசாங்க உத்தியோகத்தர்களை பொறுத்த வரையில ஒழுக்காற்று விசாரணை ஒன்று இல்லாமல் அவர்களை தண்டிக்க முடியாது.
ஆனால் நிதி பிரமாணங்கள்ல மாத்திரம் ஒரு விசாரணை ஒன்று இல்லாமல் தண்டனை செய்வதற்கு ஒரு ஏற்பாடு இருக்குது. அது எப்படி என்றால், ஒருவர் பொறுப்பில் உள்ள அரசாங்க சொத்துகள் வளங்கள் காணாமல் போனால் அல்லது அது நாசமாகும் வகையில செயற்பட்டால் என்பது தெரிய வந்தால் விசாரணை ஒன்று நடத்தப்படாமலே, முறைசார் விசாரணை ஒன்று நடத்தப்படாமலே அவரிடமிருந்து அந்த நட்டத்தை நட்டத்தை ஈடு செய்வதற்கு சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியாக வெட்டி எடுக்கிற அதிகாரம் இருக்கிறது. மற்றைய சகல விடயங்கள்லையும் ஒழுக்காற்று விசாரணை ஒன்றை நடாத்தித்தான் அரசாங்க ஊழியர்களை கண்டிக்க முடியும். சரி, அப்ப இந்த பணியை பாடசாலை அதிபர் ஒருவர் தன்னுடைய பாடசாலை ஆசிரியர்களோ கல்விசாரா ஊழியர்களோ சில தவறுகளை, குற்றச்செயல்களை, அரசாங்க ஊழியர்கள் செய்யக்கூடாத விடயங்களை செய்வது அவருடைய கவனத்துக்கு வருகின்ற பொழுது முதல்ல அவர்களை திருத்துவதற்கு, அது பாரதூரமான மட்டத்துக்கு வராத நிலையில அவர்களை திருத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் தொடர்ந்தும் திருந்தாமல் இருக்கின்ற பொழுது அறிக்கைப்படுத்த வேண்டி வரும். இல்லை என்று சொன்னால் பாடசாலை அரசாங்க ஊழியர்களுடைய குற்றச்செயல்களை, தவறுகளை மூடி மறைத்த காரணத்தினால பாடசாலை அதிபரும் குற்றச்சாட்டுக்குள்ளாக வேண்டி வரும். அந்த நிலையில உரியவாறு அவர்களுக்கு அறிக்கைப்படுத்துதல் பாடசாலை அதிபர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணியாகும். சரி, அடுத்ததாக இருக்கிற வினாதான் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் கடமைகள் மற்றும் அதிகாரங்களை பற்றி ஒரு வினா இருக்கிறது. அந்த வினாவில நாங்கள் கொடுக்கக்கூடிய விடயம் இங்கே நான் சுருக்கமாக போட்டிருக்கிறேன், திட்டமிடல் என்று. அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும், விரிவாக எழுதி கொள்ளலாம். பாடசாலை மட்ட திட்டமிடல் அதிகாரம் இப்பொழுது பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை அதிபர், ஆசிரியர் பிரதிநிதிகள், பெற்றார் பிரதிநிதிகள், பழைய மாணவர் சங்க பிரதிநிதிகள், வலய கல்வி பணிப்பாளருடைய ஒரு பிரதிநிதி ஆகியோர் இடம்பெறுகின்ற இந்த பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவில் வருடாந்த திட்டமிடலையும் 5 ஆண்டு திட்டமிடல், மாஸ்டர் பிளான், இங்க பிளானையும் பற்றி சொல்லி இருக்குது, அதை செய்ய முடியும், அதிகாரம் இருக்கிறது. இரண்டாவதாக பாட விதான, இணைப்பாட விதான மற்றும் புறக்கலை திட்ட செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கின்ற அதிகாரம் இப்பொழுது பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை மற்றும் ஆசிரியர் அபிவிருத்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரத்தை பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவுக்கு கொடுத்திருக்கிறது. பாடசாலை வளவை பேணுதலும் அபிவிருத்தி செய்தலும் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்றுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கடமைகள் அதிகாரங்களுக்குள்ள உட்படுகிறது. பாடசாலை முதலீட்டு சொத்துக்களை பராமரித்தல், கட்டிடங்களை பராமரித்தல், பாடசாலைக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாகனங்கள், இயந்திர உபகரணங்கள் போன்றவற்றை எல்லாம் பராமரித்தல் பணி பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவுக்கு போடப்பட்டிருக்கிறது. சமூக தொடர்பை பேணுகின்ற அந்த அதிகாரமும் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவுக்கு இந்த PSI முறையின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக கேட்கப்பட்டிருக்கிற வினா ஒன்றுதான், பாடசாலையில தயாரிக்கப்படுகின்ற கல்வி திட்டத்தின் வகைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல முதலாவது இப்பொழுது மூலத்திட்டம், மாஸ்டர் பிளான் ஒன்று தயாரிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். 2016 ஆண்டு 9/6 மாதம் 6ஆம் தேதி தேதியிடப்பட்டு, ஆரம்பத்தில் ஒரு பார்த்தோம் தேதி, சுற்று நிறுவனம், எந்த நிறுவனம் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும். அதே போல இதுல இருக்குது. 2016 9 தேதியிடப்பட்டு கல்வி அமைச்சு வெளியிட்ட 24/2016 சுற்று நிறுவப்படி பாடசாலையில் பண்புத்தர அபிவிருத்திக்காக தயாரிக்கப்படும் திட்டத்துடன் பாடசாலையின் பௌதீக வளம் மற்றும் அடிப்படை வசதிகளுக்காக கட்டமைப்பு விருத்திக்கான
முன்மொழிவுகளை உள்ளடக்கிய திட்டத்தை மூலத்திட்டம் என வரையறை செய்துள்ளது. அந்த சுற்று நிறுவனத்தால் இவ்வாறு வரையறை செய்துள்ளது. ஆகவே இந்த திட்டம் பாடசாலையில் தயாரிக்கப்படுகிற திட்டங்களில் ஒரு வகை. இரண்டாவது வகை நீண்ட கால திட்டம் அல்லது 5 ஆண்டு திட்டம் அல்லது செயலுபாய திட்டம். இவ்வாறு 3 வெவ்வேறுபட்ட பெயர்கள அழைக்கலாம். பாடசாலையின் தூர நோக்கையும் நீண்ட காலத்தில் பாடசாலையின் பண்புத்தர அபிவிருத்தியையும் இலக்காக கொண்டு கல்வியில் துறைசார் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்ட சட்டகத்துக்கு ஏற்ப தயாரிக்கப்படும் ஒரு சுழற்சி முறை திட்டமாகும். அப்படிங்கிறதுக்கு நீங்க சட்டமாகும்னு போட்டாச்சு. அதை நான் திருத்தி உங்களுக்கு அனுப்புறேன். சட்டமாகும், திட்டமாகும். இது வருடந்தோறும் புதுப்பிக்கப்படும் சட்டமாகும், திட்டமாகும். பாடசாலை படிப்படியாக முன்னோக்கி நகர்வதை காட்டும் திட்டமாகும். இது ஒவ்வொரு வருடமும் மீள் திருத்தம் செய்யப்படுகின்ற ஒன்றாகும். மூன்றாவது வருடாந்த அமலாக்கல் திட்டம். வருடாந்த அமலாக்கல் திட்டம் annual implementation plan 5 ஆண்டு திட்டம் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் 1ஆம் ஆண்டுக்குரிய இலக்குகளை அடைவதற்காக தயாரிக்கப்படும் வருடாந்த அமலாக்கல் திட்டம். இதுல இருக்கும் இலக்குகள், குறிக்கோள்கள், யார் யாருக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, குறிக்கோள்களை அடைவதற்கு அவர் என்னென்ன பணியை ஆற்ற வேண்டும், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், தாங்கள் இலக்கை அடைந்து விட்டமையை மதிப்பீடு செய்வதற்கு ஆன சுட்டி கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், அடுத்து கான்சார்ட் என்பதும் இதுல உள்ளடங்கி இருக்கும். யார் யார் ஒவ்வொரு நடவடிக்கையும் எந்த காலத்துல எந்த தேதியில ஆரம்பித்து எந்த தேதியில அவர் அதனை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற விவரங்கள் அதுல உள்ளடக்கி இருக்கும். அதே போல வருடாந்த அமலாக்கல் திட்டத்துல அந்த வருடாந்த திட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற செயற்பாடுகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்காக வருடாந்த பட்ஜெட், வரவு செலவு திட்டமும் இந்த ஓராண்டு திட்டத்துல அல்லது வருடாந்த அமலாக்கல் திட்டம் என்று சொல்லப்படுகிற annual implementation planல இது உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த சரியாக எங்களுக்கு 3 மணித்தியாலம் தேவைப்பட்டது இதனை முடிப்பதற்கு. 2022ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்ப எக்ஸாம் இருக்குதுன்னு தெரியுமா? உங்களுக்கு நேரம் எனக்கு 3 மணித்தியாலம் தேவையில்ல. எனக்கு நேரம் இருக்கிற பொழுது அதற்கான விடையை நான் உங்களுக்கு சுருக்கமாக அந்த வினாக்களுக்குள்ள விடையின் மூலம், அதாவது வித்து என்று சொல்லலாம், சீட்ஸ், உங்களுக்கு நான் நேரம் இருக்கும் பொழுது அதனை செய்து உங்களுடைய சாருக்கு நான் அனுப்பி வைத்துக் கொள்றேன். அப்ப 2022ஆம் ஆண்டுக்கான வினாவுக்கான விடையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். அது சாத்தியமாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஏதாவது வினாக்கள் இருந்தா இன்னொரு 5 நிமிஷம் உங்களுக்கு தரலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, 1-2 கேள்வி. இந்த பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன்ல 2 எழுத்து பிழைகள் இருக்கு. எழுத்து பிழைகளை திருத்தி நான் சாருக்கு அனுப்பிவிடுவேன். சார் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாரா? உங்களுக்கு வினாக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் லீவ் பண்றேன். சார் உங்களோட கதைக்கு இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். Okay, thank you, sir. 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 Thank you, sir.